தூத்துக்குடிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் வனஜா. என் பேர் வசந்தா. நான் தச்சனூர்லேருந்து வரேன். ஹாய், என் நேம் ஆர்த்தி. நான் நாகர்கோயிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து குக்கிங்கில் எனக்கு ரொம்ப நாளாகவே இன்ட்ரெஸ்ட். நான் காலேஜ் படிக்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நான் தான் ரொம்ப லேட்டு வந்ததுலேயே ரொம்ப லேட். நான் தான் வந்த உடனே எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்களோ. ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணலை. எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு வந்தேன். நான் திருவாதிரை களி பண்ணேன். அடுப்பு எரியவே இல்லை. என்னடா பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஐயோ, இன்றைக்கி நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன், அவங்க 45 நிமிஷம் தான் டைம் வேறு கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கண்டிப்பாக பண்ணிடுவேனா இந்த நிமிஷத்துக்குள்ளே அப்படின்னு. எல்லோரும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரே டென்ஷனாக போச்சு. அடுப்பை பற்ற வச்சா அடுப்பு பக்குன்னு பிடிச்சிது. என்னடா செய்யும் போது நம்ம மேலே தீ பிடிக்க போதோ ஒரு பயம். ஆனால் சிம்மில் வச்சா அது ஆஃப் ஆயிடுது. என்ன பண்ணுறது? 5 நிமிஷம் எனக்கு காய்கறி வெட்டணும், சமையலும் பண்ணணும். 45 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க. அந்த காலையில் ஜாபில் போகும்போது ஒரு 2 ஹவர்ஸில் 4 மணிக்கு எழுந்துச்சி சமைச்சி எல்லாம் வச்சுட்டு பண்ணுவோம். அப்போது கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த 45 மினிட்ஸ் இருக்குது பாருங்கள், செமையாக இருந்துச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? திருநெல்வேலி பருப்பூசலி பண்ணிகிட்டு இருக்கேன். அதிலே பச்சை பயிர் எல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு சத்தான இதுவாக அந்த மாதிரி பண்ணுறேன். ஊரில் ஃபேமஸ் இல்லை. இதில் ஸ்நாக்ஸ் மாதிரியா என்ன மாதிரி கொடுக்கும்? இல்லை, ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை, பொரியல் மாதிரியும் இது பண்ணலாம். சாதம் வெறும் ரைஸோட இது சாப்பிடலாம். ஓகே. ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய். நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? களி கிண்டிட்டு இருக்கேன். களி கிண்டிட்டு இருக்கீங்களா? என்ன களி? உளுந்த மாவு களி. ஓகே. ஏன் நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் அப்படியே உருன்னே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் இல்ல. ஸோ என்ன போட்டுருக்கீங்க? டைம் இல்லைல்ல. டைம் இல்லை, அதனால டென்ஷனாக இருக்கீங்களா? சரி, கவலைப்படாதீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணுங்க, பண்ணிடலாம். ஓகேவா? சரி, குக்கிங் மெத்தட் சொல்லுங்கள், எப்படி பண்ணீங்க? கருப்பட்டி வந்து நம்ம நார்மல் கருப்பட்டி கிடையாது, பானை கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பயணியை ஊற்றி வந்து அதில் 2-3 சேர்மானெல்லாம் சேர்த்து அந்த பானையில் ஊற்றி வைப்பாங்க, மண் பானையில். அந்த கருப்பட்டி போட்டு உளுந்து அரிசி மாவு எல்லாம் போட்டு ஓகே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுறீங்க இல்லையா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ பாயாசம் பண்ணுறேன். பிரியாணி முடிஞ்சுதா? ஆமாம், இந்த விசில் வந்த உடனே பிரியாணி முடிஞ்சுது. பாயாசம் அறுசுவை உணவு கொடுக்கலான்னு இருக்கிறேன். பிரியாணி இப்படின்றதுக்குள்ளே முடிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன? சரி, பிரியாணி எப்படி பண்ணீங்க? அதாவது இப்போ வரகரிசி பிரியாணிமா, வரகரிசி கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். வெஜிடபிள் பிரியாணி எல்லா காய்கறியும் போட்டு எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் பண்ணுறேம்மா. எல்லா காய்கறியும் போட்டிருக்கீங்க? எல்லாம். அதாவது பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணினா என்ன பண்ணுவோம் அப்படிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா காய்கறியும். உளுந்தஞ்சரி எப்படி பண்ணுறீங்க? உளுந்து அப்புறம் அந்த இது கருப்பு உளுந்து, அப்புறம் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, இது கொஞ்சம் வாசத்துக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டணும். அப்புறம் இந்த கருவேப்பிலை, தேங்காய் துருவல். ஓகே. சோளம், கம்பு, தெனை இதெல்லாம் எல்லாருமே மறந்துட்டாங்க. அதனால் சோளம் கொள்ளு வச்சு கொள்ளு தோசை பண்ணேன். மீன் குழம்பு வச்சேன். மீன் குழம்பு வந்து இந்த சட்டியை வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றி அப்புறமா கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளித்து வெங்காயம் போட்டு மிளகாத்தப்பொடி அது போட்டு மஞ்சள் பொடி போட்டு மல்லிப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி அப்புறம் அதை கொதித்த உடனே தேங்காய் கரைச்சி ஊற்றி அது கொதித்த உடனே கொஞ்சம் அமர்ந்த உடனே மீன் போட்டு அது கூட மாங்காவும் சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டு இறக்கி வச்ச சுவையான நம்ம எங்கள் நாட்டுடைய சமையல், தமிழ்நாட்டுடைய சமையல். ஃபிஷ் கட்லெட். ஓகே. ப்ரான்ஸ் பிரியாணி. பிரியாணி அப்புறம் லாலிபாப் சிக்கன். ஓகே. ஒரு தைரியம் வந்தது எனக்கு. சரி, நம்ம வின் பண்ணுவோம், சரி பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா ஃபிஷ் கட்லெட்,
லாலிபாப் சிக்கன், ப்ரான் பிரியாணி எல்லாம் பண்ணி 40 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிட்டேன். கல்யாண சாப்பாடு மாதிரி. ஓ, கல்யாண சாப்பாடு பண்ணிருக்கீங்களா? வடை பாயசத்தோட. ஓகே, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து கேரட் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் தோரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுத்துக்கிட்ட தீம் வந்து எங்கள் நாகர்கோயில் கல்யாண சாப்பாடு, அந்த பாரம்பரிய தீம் எடுத்தேன். மொத்தம் அதில் 12 டிஷ்ஷஸ் மாதிரி வந்து ஒயிட் ரைஸ் எல்லாம் வரும். சிக்கன் குழம்பு உள்ள எண்ணெயெல்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு போட்டு தாளித்து கரம் மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் போட்டு தயிர் போட்டு ஊற வச்ச சிக்கன் தான் அதை தாளித்து மசாலா போட்டு வேக வச்சுட்டேன். திருப்பி அது சிக்கன் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் ஆட் பண்ணி அப்புறமா லாஸ்ட்டில் வந்து இதில் முருங்கைக்காய் சேர்ப்போம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் கோழிக்கறியில் முருங்கைக்காய். அந்த காலத்திலே வந்து எங்கள் ஊரில் வந்து முருங்கைக்காய் இல்லாமல் கோழிக்கறி சமைக்க மாட்டாங்க. களி பண்ணியாச்சு, கூட்டு பண்ணியாச்சு, பருப்பு சுவை பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனால் ஒரு வாழைக்காய் வறுவல் ஒன்று வறுக்கலான்னு பார்க்குறேன். நேரம் தான். ஓகே, ஸோ டைம் இருக்கிறதுனால அதுவும் பண்ணலான்னு பார்க்குறீங்க. வாழைத்தண்டு சூப் பண்ணியாச்சு. ஓகே, ஆல் த பெஸ்ட்மா. ஸோ எங்கள் பரபரப்பாக போட்டி நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இந்த நிகழ்ச்சி சன்ரைஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் புதிய யுகத்தின் கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு சமையல் சக்கரவர்த்தி. இது நம்ம ஊர் நம்ம ருசி. பவர்ட் பை கிளாமர். கண்டஸ்டன்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு 18 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா முடிச்சிடுங்க. சிக்கனை லாலிபாப்புக்குன்னு கேட்டு வாங்கணும் கடையில். கேட்டு அதில் வத்தல் தூள், கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, வேறு என்ன, இஞ்சி பூண்டு, அப்புறம் இதெல்லாம் போட்டு வத்தல் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சிடணும் தயிரில். நான் வந்தோடனே செஞ்சேன். அப்படி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். கூல் ஆயாச்சா? ஆமாம்மா, கூல் ஆகிட்டேன். ஓகே, முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு டிஷ் தான். ஓகே, ஸோ ஆமாம், உங்களை பார்த்தாவே தெரியுது 2 கையிலேருந்து ஒரு கையில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், உங்களுக்கான கடைசி 3 நிமிடங்கள். ஜஸ்ட் டைம் அப் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து உங்கள் டேபிளில் செஞ்ச டிஷ்ஷஸ்லாம் அங்கே வச்சுட்டு தள்ளி நிற்கணும். ஓகே, இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. 9 8 7 6 5 4 3 2 1 and your time up. ஸோ இது ஜட்ஜஸோட நேரம். ஜட்ஜஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியா? ரெடி. ஓகே, சார் நம்ம கண்டஸ்டன்ஸை கூப்பிடலாமா? ஷூர். ஓகே. ஆர் வனஜா. இது வந்து மல்டி வெஜிடபிள் வரகரிசி பிரியாணி. நெக்ஸ்ட் அது வந்து என்னென்னா சீராளம் துவரப்பருப்பில் பண்ணுறது. அப்புறம் இது வந்து இது தெனை அரிசி பாயாசம். அப்புறம் வந்து இது வந்து முளைக்கட்டின பயிரில் மாவை திரித்து மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் பண்ணேன். இறால்லையும் செஞ்சு மல்டி ரோலி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்டி வெஜிடபிள்ஸ் வச்சு மல்டி ரோலி பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து காய்கறி கீரையும் அப்புறம் வந்து நம்ம வாழைப்பூவும் போட்டு கட்டில். ஓகே, தேங்க்ஸ். அப்புறம் ஆர்த்தி என்னென்ன பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து எடுத்த தீம் வந்து நாகர்கோயில் கல்யாண சாப்பாடுங்கிறது. இது வந்து கம்ப்ளீட்டாக நாகர்கோயிலில் உள்ள கல்யாணத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. 8 கறி இருக்குது, அப்புறம் 4 குழம்பு இருக்குது. அப்புறம் இது வந்து சேமியாலேயே டிஃப்ரெண்டாகிட்டு சர்க்கரை தேங்காய் பால் வச்சு பண்ண பாயசம். அது வந்து கேரட் ஸ்ப்ரிங் ஆனியன் துவரன். இது அவியல், இது பொட்டேட்டோ ரோஸ்ட். இது வந்து வெண்டைக்காய் கிச்சடி, மாங்காய் கோஸ், பீட்ரூட் பச்சடி, பைனாப்பிள் ஜாம், அதுக்கப்புறம் இது மிளகா பச்சடி. தேங்க்யூ. கத்திரிக்காய் பிரியாணி புகஞ்ச வாடை அடிக்குது. அது லைட்டாக அடி பிடிச்சிட்டு புகஞ்ச வாடை அடிக்குது. உரப்பு ரொம்ப அதிகம், காரம். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு இருக்கா இல்லையா? ரொம்ப காரம்.
நாங்கள் மைதா போட்டிருக்கிறோம். மைதா மாவு, அப்புறமா வந்து பேக்கிங் பவுட்ரு, ஜீனி, பட்டர் போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அப்புறமா உள்ளே வந்து பன்னீர் வச்சு உருட்டு பண்ணி ஃப்ரெண்டில் வச்சு எடுக்கணும். சன்னா மசாலா, சன்னா மசாலா, வெஜிடபிள் சன்னா மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் கீர் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆலோவேரா ஜெல்லி பண்ணியிருக்கேன், அப்புறம் ட்ரை ஃபிஷ் அண்ட் எக் பண்ணியிருக்கேன், பொட்டேட்டோ கட்லெட் அண்ட் பூரி. இப்படி எள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்களா? ஆமாம் சார். இது நல்ல Powder. பொடி எள், அப்புறம் கார மிளகாய், அந்த கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் திரித்து வச்சுட்டு அதில் சாதம் வடித்த உடனே அதை அப்படியே விரவி வச்சிடணும் சார். கசப்பாயிடுச்சா? கசப்பாயிடுச்சா? கொஞ்சம் பொடி ஜாஸ்தியாக சேர்த்து போட்டேன்னு நினைக்கிறேன். அவியல் சார். ஓகே. அடை, அவியல், நவதானிய அடை, அவியல், கார சட்னி. கார சட்னி. இது நம்ம ஊர் ஸ்டைலா? ஆமாம் சார். பா, டிஷ்ஷிலேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாம் பட்டையை கிளப்பியிருக்கீங்க, அதுவும் 45 நிமிஷத்தில். அப்பா, பார்க்குற எங்களுக்கே இப்படி மூச்சு வாங்குதே, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இவங்க 2 டிஷ்ஷு பண்ணாமல் விட்டுட்டாங்களாம், அது வேறு ஃபீல் பண்ணுறாங்க. பேலன்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2 ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது. ஆமாம், கூட அதெல்லாம் செஞ்சுருப்பீங்க இல்லை? என்ன ஜூஸ் என்ன ஜூஸ் இது? அது வந்து பானக்கரம், லெமன், அச்சு வெல்லம் போட்டு அந்த காலத்தில் வந்து பண்ணுவாங்கல்ல, இப்போ தானே சீனி அதெல்லாம் வந்துருக்கு, அது பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டுக்கோழி உளுந்தஞ்சோறு, இது வந்து பெப்பர் ஃப்ரை, சிக்கன் மீன் வந்து பெப்பர் போட்டு பண்ணியிருக்கேன். பனங்கிழங்கு பண்ணியிருக்கேன், அது சீனி கிழங்கு பாகில் ஊற வச்சிருக்கீங்களா? ஆமாம். அப்புறம் வந்து இது வந்து பொரிகளில் உருண்டை, சரி அது கூடு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால இப்படி போட்ஸ். இது வந்து உளுந்தங்களி. தென் இது வந்து எள்ளும் கருப்பட்டியும் போட்டு ஸ்வீட்டு. சிம்மாவும் தேங்காய் பூ. தேங்காய் பூ. ஸ்வீட்டுக்கு? ஸ்வீட்டுக்கு கருப்பட்டி. 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 இது என்ன பண்ணியிருக்கீங்க? அது அரிசி மாவு, தேங்காய் பால். எத்தனை வயசு மாவுது? 14. ஓகே. வயசில் ஒன்று குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? நீங்கள் தான் அந்த 150 பேரில் நீங்களும் கலந்துக்கிட்டு வின் பண்ணிவிட்டு இந்த 16 பேரோட ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதுக்கு கைத்துட்டுங்க, எல்லாம் கைத்துட்டேன். கிளாப் பண்ணலாம். ரியலி ஆக்செப்டபிள். புதினா அப்படியே போட்டிங்கன்னா அரைச்சி போட்டுருக்கீங்க? இல்லை, அப்படியே கொஞ்சம் இது பண்ணி போட்டு. எப்படி நீங்கள் 45 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சு பழக்கம் தானே. வீட்டில் எத்தனை 100 பேர் இருந்தாலும் சமைச்சிருவேன் நான். எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாக நான் தான் இது பண்ணுவேன். ஓகே, திருநெல்வேலியில வெற்றிகரமா நம்ம 2வது கட்ட போட்டியும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண 16 பேரும் இப்போ என் கூட நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜட்ஜஸ் வந்து டாப் 10க்கு வந்து ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து டாப் 10க்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஓகே, இங்க இருக்கிற டாப் 10க்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்க போறாங்க சன்ரைஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்ல இருந்து மிஸ்டர் சோமசுந்தரம் அண்ட் ஜெயக்குமார். வெல்கம் சார். ஃபர்ஸ்ட் நேம் லலிதா, சீரன் பாபு, ஏ ஃபாத்திமா, நளினா, வனஜா, சையத் அலி ஃபாத்திமா, நெக்ஸ்ட் ரஹமத் நிஷா, ஆர்த்தி, வாணிலக்ஷ்மி, எஸ்ஆர் ஃபாத்திமா. அண்ட் அடுத்ததா இங்க இருக்கிற பெஸ்ட் 6க்கு வந்து இதே மாதிரி ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுக்க போறது சன்ரைஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்ல இருந்து மிஸ்டர் ஐயப்பன், மிஸ்டர் கண்ணன் அண்ட் மிஸ்டர் மோகனகிருஷ்ணன். லெட்ஸ் வெல்கம் them. ரேகா, சிவசங்கரி, பேச்சியம்மாள், ராணி, காந்திமதி, வசந்தா. ஓகே, ஸோ வந்த யாருமே வெறும் கையோட போகக்கூடாது அப்படின்றதுக்காக எங்களுடைய ஸ்பான்சர்ஸ், எங்களுடைய முதுகெலும்பா இருக்கிற ஸ்பான்சர்ஸ் சன்ரைஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்ல இருந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து திரும்பவும் அவங்கள தேங்க் பண்ணிக்க விரும்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ இங்கிருந்து இந்த 16 பேர்ல இருந்து 3 பேர் தான் சென்னையில் நடக்க போற கிராண்ட் ஃபினாலேல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அண்ட் அங்க வின் பண்ண போறவங்க தான் இந்த சமையல் சக்கரவர்த்தி பட்டத்தையும் வின் பண்ண போறாங்க. இங்க செலக்ட் ஆக போற 3 பேருக்கும் கிஃப்ட்ஸ் கொடுக்க போறது யாருன்னா சன்ரைஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் யுரேகா ஃபுட்ஸ் தான். ஸோ ஜட்ஜஸ், ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே ஜட்ஜஸ், நீங்கள் 3rd பிளேஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 3rd
பிரைஸா 5 லிட்டர் பிரஸ்டீஜ் குக்கர் கிடைக்க போகுது. அதை கொடுக்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அங்கித் காட்ஸ். ஓகே, இப்போ நீங்க தேர்ட் பிரைஸா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் பிளேஸ் SR ஃபாத்திமா. Thank you sir, thank you so much. Second place Aarti. ஆர்த்தி, உங்களுக்கு இன்னொரு பிரைஸும் இருக்கு. யூரேகா ஃபோர்ப்ஸ் வாக்யூம் கிளீனர் கொடுக்கறதுக்காக லெட் மீ வெல்கம் மிஸ்டர் அருண். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸான ப்ரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப் சண்டஸ் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலிருந்து மிஸ்டர் சுவாமிநாதனை வெல்கம் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூரேகா ஃபோர்ப்ஸ் ஏர் பியூரிஃபயரை கொடுக்கறதுக்காக மிஸ்டர் ராஜேஷும் வெல்கம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒருத்தரை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. கவுண்ட் போயிடலாமா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து 5 4 3 2 1 and the winner is Vani Lakshmi. ஓகே, இவ்வளோ நேரம் இவங்க எல்லாரையும் பொறுமையாக இருந்து ஜட்ஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜட்ஜஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆர்யாஸ் கேட்ரிங் காலேஜ் அண்ட் ஆப்பிள் ட்ரீலேருந்து வந்து இவங்க எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி கொடுத்த ஜட்ஜஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் 3 பேர் தான் சென்னையில் நடக்க போகிற கிராண்ட் ஃபினாலேயில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. ஹாப்பி. இந்த நேரத்தில் எங்கள் எல்லா ஸ்பான்சரையும் நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறோம். ப்ரெசென்டிங் ஸ்பான்சர் சன்ரிச் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், பவர்ட் பை கிளாமப். அசோசியேட் ஸ்பான்சர் கார்னியா கலர் நேச்சுரல்ஸ், சக்தி மசாலா, அனில் சேமியா, வில்லேஜ் டயட். வாட்டர் பார்ட்னர் அக்வாகார்ட், ரேடியோ பார்ட்னர் ஹலோ FM. இந்த 3 பேர் தான் அடுத்த கட்ட, அதாவது சென்னையில் நடக்க போகிற கிராண்ட் ஃபினாலே சமையல் சக்கரவர்த்தியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி இன்னும் 8 ஊர்கள்லையும் இந்த ஆடிஷன் நடக்க போகுது. உங்கள் ஊருக்கு நாங்கள் எப்போ வரோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து புதுயுகம் பார்த்துக்கிட்டே இருங்க. Until then, this is me Farina saying bye bye from all of us in சன்ரிச் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் புதுயுகத்தின் கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு சமையல் சக்கரவர்த்தி. நம்ம ஊரு நம்ம ருசி. பவர்ட் பை கிளாமப்.